Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம BOI மொபைல் ஆப் அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் பேங்கிங் ஆப் வந்து நம்ம மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாட்டி எப்படி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் BOI மொபைல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படி ஆப் ஓப்பன் ஆகுனாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து இந்த ஆப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணவே முடியலை, ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் BOI மொபைல் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல உள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் BOI பேங்கிங் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணால் இந்த ஆப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட ஒரு முக்கியமான விஷயம், எப்பயுமே பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணியே தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் அப்டேட் பண்ணிட்டு இருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலையுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் சர்ச் பாரில் BOI அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும், அதை வந்து கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லோவெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் BOI அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகி செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த ஸ்டெப் மூலமாக வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும், இல்லாட்டி க்ளீன் அப் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்து ஒரு க்ளீன் அப் பண்ணிவிட்டு ஒரு ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சி நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்டக் ஆகும். அதனாலையுமே இந்த பேங்கிங் ஆப் வந்து நம்ம மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாமல் ஸ்டக் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒருக்க ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமாவுமே இந்த BOI மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.